ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் மிலோ மற்றும் லூனா என்ற 2 பறவைகள் வாழ்ந்தன. மிலோ ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை. அவரது புத்திசாலித்தனம் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு பெயர் பெற்றது. அதே சமயம் லூனா ஒரு விளையாட்டுத்தனமான மற்றும் சாகசமுள்ள நீல நிற ஜெய். எப்போதும் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை ஆராய்வதில் ஆர்வமாக இருந்தார். ஒரு சன்னி காலை மைலோவும் லூனாவும் காட்டின் தரையில் கிடந்த ஒரு பளபளப்பான தங்க லாக்கெட்டில் தடுமாறினர். அவர்களின் கண்டுபிடிப்பால் உற்சாகமடைந்த லூனா அதை ஒரு மதிப்புமிக்க பொக்கிஷம் என்று நம்பி அதை தங்களுக்கென வைத்துக் கொள்ள உடனடியாக பரிந்துரைத்தார். ஆனால் மைலோ, அவர் புத்திசாலித்தனமான பறவை என்பதால் நேர்மை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவம் குறித்து லூனாவை எச்சரித்தார். அந்த லாக்கெட் தொலைந்து போன ஒருவருடையதாக இருக்கலாம் என்றும் அதை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கலாம் என்றும் அவர் நினைவுபடுத்தினார். அத்தகைய விலைமதிப்பற்ற சொத்தை இழந்தவரின் காலனியில் அவர்கள் இருந்தால் அவர்கள் எப்படி உணருவார்கள் என்று லூனாவை கருத்தில் கொள்ளுமாறு மிலோ வலியுறுத்தினார். லூனா ஆரம்பத்தில் தயங்கினாலும் இறுதியில் மிலோவின் அறிவுக்கு ஒத்துக்கொண்டார். ஒன்றாக அவர்கள் காடு வழியாக ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு விலங்குகளிடமும் தங்கள் லாக்கெட்டை தொலைத்துவிட்டீர்களா என்று கேட்டனர். நீண்ட நாள் தேடுதலுக்குப் பிறகு சூரியன் மறைந்தபோது அவர்கள் சாமி என்ற தலைகீழான அணில் மீது தடுமாறினர். அவர் அன்றைய தினம் தனது பாட்டியின் அன்பான லாக்கெட்டை தொலைத்துவிட்டதாக கண்ணீருடன் விளக்கினார். மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியால் நிரம்பிய சாமி மிலோ மற்றும் லூனாவின் நேர்மை மற்றும் கருணைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்தார். அவர் அவர்களை இறுக்கமாக அணைத்து அவர்களின் தன்னலமற்ற செயலை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பதாக உறுதியளித்தார். மூவரும் பிரிந்தபோது மிலோவும் லூனாவும் தாங்கள் செய்ததைச் சரியாகச் செய்ததை உணர்ந்து மகிழ்ச்சியான உணர்வை உணர்ந்தனர். அவர்களின் தார்மீக திசைகாட்டி வேறொருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அவர்களை வழிநடத்தியது. மேலும் அவர்களின் நட்பு பந்தம் அதன் காரணமாக இன்னும் வலுவாக வளர்ந்ததை அவர்கள் அறிந்தார்கள். எனவே மிலோவும் லூனாவும் தங்கள் வசதியான கூடுக்குத் திரும்பினர். உண்மையான பொக்கிஷம் பொருள் உடைமைகளில் இல்லை, மாறாக ஒருவரின் இதயத்தின் நன்மை மற்றும் ஒவ்வொரு சோதனை மற்றும் இன்னல்களையும் தாங்கும் நட்பின் பிணைப்புகளில் உள்ளது என்பதை அறிந்து கொண்டனர்.